பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் நமக்காய் என்ன காரியம் செய்திருக்கிறார்? தேவன் நம்மை பற்றி நினைப்பதை விட நம்மை குறித்து தேவன் எப்படிப்பட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட திட்டத்தினால் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்ற பல காரியங்களை குறித்து நாம் இன்று கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் ரகசியத்தில் இருந்து மனுஷனுக்காக தேவன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் அதாவது பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் நம்மை குறித்து யோசிப்பதை விட தேவனானவர் நம்மை குறித்த வைத்திருக்கிற திட்டங்கள் என்னென்ன காரியங்களை சிருஷ்டிப்பின் ரகசியத்திலே நமக்காக செய்திருக்கிறார் என்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்திலே, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தேவனானவர் தமது சாயலாகும் அவருடைய ரூபத்தின்படியுமாக மனுஷனை உண்டாகியிருக்கிறார். அதாவது தேவன் என்பது ஒரு கடவுள், வல்லமை நிறைந்தவர். அவருக்கு நடந்த காரியமும் தெரியும், நடக்கின்ற காரியமும் தெரியும், நடக்க போகிற காரியமும் தெரியும். அதுதான் கடவுள் என்பது. அப்படிப்பட்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான காரியங்களை அவர் தம்முடைய ஒரு மனிதனை சிருஷ்டித்த போது தமது சாயலாகவும் தமதின் ரூபத்தின்படியாக மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய மகிமையின் சாயலாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் ஒருவேளை கருப்பாக இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம், நெட்டையாக இருக்கலாம், அல்லது போலியோவினால் அட்டாக் ஆகி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி, அதாவது அவர் வைத்திருக்கிற நினைவின்படி தான் இந்த பூமியில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கி அனுப்பியிருக்கிறார். எனவே நாம் தாயின் வயிற்றிலிருந்து உருவாவதற்கு முன்பதாக அவர் நம்மை முன் குறித்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். அவருடைய சாயலில் தான் நம்மை படைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே நாம் அதை குறித்து கவலைப்பட வேண்டியது அவசியமில்லை. யார் என்ன வேண்டும் என்றாலும் சொல்லி போகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் என்ற ஒரு நினைவுடன் நாம் வாழ்வோம். அடுத்தபடியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்னென்ன திட்டத்தை வைத்திருக்கிறார், என்னென்ன சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார் என்ற காரியங்களை நாம் பார்த்து அதன் மூலியமாய் தேவன் நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், வருங்காலங்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து வெற்றி சிறந்தவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எனவே இங்கே பார்த்தோம் என்றால் 26ஆம் வசனத்திலே, பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அதாவது ஒரு மனிதனை தேவன் சிருஷ்டித்தவுடன், ஆதாமை தேவன் சிருஷ்டித்தவுடன் அவனுக்குள்ளாக ஒரு ஆளுகை தன்மையை தேவன் கொடுக்கிறார். ஆளுகை என்பது அத்தாரிட்டி. எல்லாத்தின் மீதும் ஒரு கட்டளை. இவன் கட்டளை கொடுத்தால் அது நடக்கும், அவன் சொன்னால் அது ஆகும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை தன்மை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று இப்படிப்பட்ட ஆளுகை தன்மையை உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டுமென்றால் பாவம் சரீரமாகிய மனிதனை நாம் களைந்துவிட்டு கர்த்தருக்குள் எப்பொழுதும் கர்த்தருடைய வசனத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நாம் எவைகளை அறிக்கை செய்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கும் போது இந்த ஆளுகை தன்மை நமக்குள்ளாக அது கிரியை செய்ய வல்லதாயிருக்கிறது. எனவே நாம் இந்த ஆளுகையை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எவைகளின் மீது ஆளுகை? உலகத்தின் அதிபதி மீது ஆளுகை, அதாவது சாத்தான் மீது ஆளுகையை தேவன் நமக்கு அவருடைய வார்த்தை நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்கிற நிமித்தமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த ஆளுகை வார்த்தையை நாம் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். ஒரு வியாதி வந்துவிட்டால் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் அதட்டி அந்த வியாதியை நம்மை விட்டு நீக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதட்டி பிசாசானவனை துரத்த வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆளுகை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆதாமின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்ததின் நிமித்தமாக அவருடைய வல்லமையுள்ள அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஆளுகை பெற்று இருக்கிறோம் என்ற உணர்வு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி
இரண்டாவதாக தேவன் பலுக செய்கிற தேவன், மல்டிப்ளிகேஷன். தேவன் பலுக செய்கிற, பெருகி கொண்டே போகிற தேவன். கணக்கின் பிரகாரமாக பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் சிறிய ஆசீர்வாதமாய் தோன்றலாம். ஆனால் கூடிய சீரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது அதை பலுக செய்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால், அவர் நம்மை பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள். மூன்றாவதாக ஆண்டு கொள்ளுங்கள் என்ற இரகசியத்தை, வார்த்தையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டு கொள்ளுகிற வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது சொன்னேன், கர்த்தர் நமக்கு ஆளுகையை தருகிறார். இரண்டாவதாக ஆண்டு கொள்ளும் தன்மையை கொடுக்கிறார். ஆண்டு கொள்ளுதல் என்பது, ஆளுகை என்பது வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் அதை ஆளுகை செய்வது. ஆண்டு கொள்ளுதல் என்பது கிரியையினால், கிரியை என்பது கைகளினால், கால்களினால், நம்முடைய சரீரத்தினால் ஆண்டு கொள்வது போன்ற காரியங்களை நம்மளுக்கு தேவன் ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டு கொள்ளுங்கள் என்பது சாதாரணமாக நாம் இப்படியாக வைத்துக் கொள்வோம். ஒரு மிருகம் போகிறது, அதை நாம் பிடிக்கிறோம், அதை வளர்க்கிறோம், அதற்கு உணவு கொடுக்கிறோம். அதை என்ன செய்கிறோம்? இப்போது ஒரு கோழியை எடுத்துக்கொண்டால் அதை வளர்க்கிறோம், அதற்கு தீவனம் கொடுத்து வளர்த்து பின்பு நமக்கு தேவைப்படும் நாளில் அதை உணவாக்கி கொள்கிறோம். இதுதான் ஆண்டு கொள்ளுதல். எனவே உணவாக்கி கொள்ளுதல் என்பது, அது உணவே வா என்றால் உணவு வராது. நாம் போய் அதை செய்ய வேண்டும், செய்தால் தான் உணவு வரும். அந்த கோழியை கட் பண்ணி, அந்த இறைச்சியை கட் பண்ணி நாம் வேக வைத்து சமைத்தால்தான் அந்த கோழிக்கறி குழம்பு ரெடியாகும். அதே போல் ஆண்டு கொள்ளுதல் என்பது, நாம் சரீரத்தினால் ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டு கொள்ள வேண்டும். முதலாவது ஆளக்கடவர்கள் என்று சொன்னார், இரண்டாவது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே ஆளுவார்கள் என்பது வாயினால், வார்த்தையினால் ஒரு வார்த்தை சொன்னால் அதை செய் என்றால் செய்வார், அதை நடத்துங்கள் என்றால் நடத்துவார். இப்படியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக தேவன் கனி மரங்களையும் ஆகாய விருட்சங்களையும் அது ஆகாரமாய் இருக்க கடவுது என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு விதை தரும் கனி மரங்களை கொடுத்திருக்கிறார், சகலவித விருட்சங்களை கொடுத்திருக்கிறார், மற்றும் எல்லா விதமான மிருகங்களும் பறவைகளும் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் மச்சங்களும் அதே போல சமுத்திரத்தின் மச்சங்கள் போன்ற பல காரியங்கள் நமக்காக உணவாக தேவன் கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே இந்த பூமியில் இருக்கிற காரியங்களை நாம் அடுத்தபடியாக ஆகாரமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகாரம் என்பது இது தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியம். பூமியிலிருந்து வளையக்கூடிய மரங்கள், செடிகளின் மூலியமாய் கிடைக்கக்கூடிய ஆகாரங்கள் மற்றும் விலங்குகள் மூலியமாய் கொடுக்கப்படுகிறதான இறைச்சிகள், இவைகள் ஆகாரமாய் இருக்க கடவுது என்று தேவன் மனிதனை பார்த்து சொன்னார். எனவே தேவன் அடுத்தபடியாக நம்முடைய வாழ்க்கையில் நான்காவது காரியம் ஆகாரத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட ஆகாரம் என்றால், பூமியிலிருந்து விதை தரும் ஆகாரம் மற்றும் கடல் மற்றும் நிலம் போன்ற காரியங்களில் காணப்படுகிறதான ஆகாரங்களை தேவன் நமக்கு ஆகாரமாய் கொடுத்திருக்கிறார். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், தேவன் ஒரு நல்ல வேலையை மனிதனுக்கு கொடுக்கிறார். அதாவது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி பின்பு அந்த நிலத்தினுடைய காரியத்தை சரிபார்க்கும்படியாய் தேவன் மனிதனை நிலத்தில் பயிரிடுவதற்கும் பண்படுத்துவதற்கும் தேவன் ஒரு நல்ல ஒரு தோட்ட வேலையை ஆதாமுக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவன் நன்றாய் உழைக்க வேண்டும், அவனுடைய திறமைகளை அதில் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் ஒரு அருமையான வேலையை கொடுக்கிறார். இந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்தோம் என்றால் எல்லா காரியமும் இருக்கிறது. சாப்பிடுவதற்கு, தங்குவதற்கு, கண்களுக்கு இனிமையான காரியங்கள், கேட்பதற்கு இனிமையான சத்தம், உறங்குவதற்கு இனிமையான இடம் ஏதேன் தோட்டம். பணக்காரர் கூட அப்படிப்பட்ட கார்டன், அதாவது அப்படிப்பட்ட தோட்டத்தையும் வீடுகளையும் வைத்திருக்கவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய திட்டத்தின்படி இயங்கின ஏதேன் தோட்டத்தில் எல்லாமே இருந்தது. வேலையும் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் சரியான வேலையை, சரியான திறமைசாலிகளுக்கு தேவன் வேலையை கொடுத்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அடுத்தபடியாக இங்கே பார்ப்போம் என்றால், அந்த நிலத்தில், அதாவது அந்த ஏதேன் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பொன்
தேசத்தின் பொன் நல்லது என்று கண்டார். அவ்விடத்திலே பிதலோகும் கோமேதகமும் உண்டு, கல்லும் உண்டு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ், ரூபீஸ், எம்ரால்ட்ஸ், பிளாட்டினம் போன்ற பலவிதமான கற்கள் நம்ம கடையில், ஜுவல்ஸ் கடையில் போனோன்னா சில கற்கள் தான் பார்க்க முடியும். டைமண்ட்ஸ் பார்க்கலாம். ஆனால் தேவன் தோட்டத்தை உருவாக்கும் பொழுதே மனிதன் விளையாடுவதற்கு, தங்குவதற்கு, நடக்கும் இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விலை உயர்ந்த கற்கள் அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார் பிரியமானவர்களே. எனவே நாம் பொருளாசையால் உள்ளவர்கள் அல்ல, ஆனால் தேவனே நம்மை பல இன்பமான காரியங்களை கொடுத்து நமக்கு மகிழ செய்கிறார். எனவே அவர் நம்மை எப்படிப்பட்ட காரியத்திற்கு, எப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று இதிலே உங்களுக்கு தெரியும் பிரியமானவர்களே. எனவே நாம் தேவனை சார்ந்து அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா குறைவுகளையும் நீக்கி தேவன் விரும்புகிற மகிமையின் ஸ்தானத்திற்கு நம்மை கொண்டு இந்த பூமியிலேயும் பரலோகத்திலேயும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சத்திய வசனமாகிய வேதத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நாம் ஜெபித்து வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாழ்மை மனப்பான்மை நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் முயற்சி செய்யவும், கர்த்தரை நம்பி முயன்று காரியங்களை நடப்பிக்கவும், விசுவாசத்தோடு காரியத்தை நடப்பிக்கவும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஆண்டவரே பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லையே, ஃபைனான்ஷியல் பிளெஸ்ஸிங் இல்லையே, நான் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறேனே, நான் என்னுடைய கடனை எப்படி நான் தீர்ப்பேன், எப்படி நான் முன்னேறுவேன் என்று பல பாரத்தோடு கவலையோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் நீர் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இனி நான் கடன் வாங்காதபடி, இனி யாரும் கடன் வாங்காதபடி கர்த்தர் அவர்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதியும். அவர்களுக்கு என்ன வேலை கொடுக்க வேண்டும் நீர் சித்தமாயிருக்கிறீரோ ஒரு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். தங்கள் குடும்பத்தை போஷிக்க, அவர்கள் குடும்பத்தை கவனிக்க அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலையும் சம்பளத்தையும் கொடுத்து அவர்களுடைய தகுதியை உயர்த்தும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமல்லை, ஒருவரும் கெட்டுப்போவது உமக்கு சித்தமே இல்லை ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ராஜரிக கூட்டங்கள், ஆசாரிய கூட்டங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கெஞ்சுகிற ஒவ்வொரு இருதயங்களையும் நீர் உற்று நோக்கி பார்க்கிறீர். அவர்களுடைய குறைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. எல்ஷடா, எபினேசர் கூட இருந்த ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்தும் ஆண்டவரே. இனி தரித்திரம் இல்லை, ஐஸ்வர்யம் அவர்களுடைய குடும்பத்தில் செழித்தோங்கட்டும் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்டது போல எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் அவர் குடும்பத்தில் காணப்படட்டும். ஏதேன் தோட்டத்தின் ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.